இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் இந்த முதிரை தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுப்பதாக எண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க. சின்னால தைராய்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டு நேரம். இப்போ பிரம்மரி அப்படிங்க மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முதிரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளடங்க. மூச்சு அடைக்கோங்க ஒரு 5 செகண்ட். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது மாணவர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்க. உடல் பருமனாக உள்ளவங்க தரையில் அமர முடிஞ்சிச்சுன்னா அந்த சுகாசனத்தில் பயிற்சி பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடுங்கள். இரவு படுக்கும் பொழுது சுக்குமல்லி காபி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும், பலமாக நலமாக வாழலாம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தேய்ப்போம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது முத்திரைகளும் மூச்சு பயிற்சியும். இதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடமாக வைத்துக் கொள்வது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு பேராதைராய்டு. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு தைராய்டு சரியாக சுரக்கலை அப்படின்னா உடல் பருமனாக இருப்பாங்க, இல்லைன்னா லீனாக இருப்பாங்க. மென்சஸ் ப்ராப்ளம், அவங்களுக்கு டேட் மாறி மாறி வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ நம்ம தைராய்டு சுரப்பி நன்றாக சுரந்தால்தான் மற்ற சுரப்பிகள் எல்லாமே நன்றாக சுரக்கும். இது சிறப்பாக சுரப்பதற்குரிய முதிரைகளும் பார்க்க போகிறோம், ஒரு மூச்சு பயிற்சியும் பார்க்க போகிறோம். முதலில் நம்ம பார்க்க இருப்பது சூன்ய முத்திரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. பிரீத்திங் ஒரு 5 செகண்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நீங்க கை இந்த மாதிரி முட்டில வச்சுக்கலாம். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் இந்த முதிரை தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகள் இந்த மாதிரி. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்து பிரம்மா முத்திரை. இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். தொண்டை உள் பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ ஒரு ஜலந்தர பந்தம் அப்படின்னு ஒன்று பண்ண போறோம். 2 கை சின் முத்திரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளடங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க. சின்னால தைராய்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டு நேரம். மூக்குழிய மூச்சு வெளியிடுறோம். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு உள்ள இழுக்கிறேன். மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேரம். இந்த மாதிரி 2 முறை இல்லை 3 முறை பண்ணிக்கணும். இப்போ பிரம்மரி அப்படிங்க மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளடங்க, மூச்சு அடைக்கோங்க ஒரு 5 செகண்ட். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது உங்க உணர்வு தொண்டை உள்பகுதியில் வச்சுக்கணும். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளிழுக்கிறேன், மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு உள்ளிழுக்கிறேன், மூச்சு அடைக்கிறேன். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது நார்மல் பிரீத்திங். இப்போ இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறேன். மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்க. உடல் பருமனாக உள்ளவங்க தரையில் அமர முடிஞ்சிச்சுன்னா அந்த சுகாசனத்தில் பயிற்சி பண்ணுங்க. இப்போ வஜ்ராசனத்துக்கு போவோம். ரெண்டு காலம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்க. இப்போ சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டையாரு. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க, 2 கட்டைகளும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம். 2 கை சின் முத்திரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க, கீழே குடிச்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தைராய்டை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டு நேரம் மூக்குழியாக மூச்சு வெளியிடுறோம். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க, கீழே குடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மரி அப்படிங்க மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை, 2 நாசுலையும் மூச்சு உள்ளழுங்க, மெதுவா மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது உங்க உணர்வு தொண்டை உள்பகுதியில் வச்சுக்கணும். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியிடும் பொழுது இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியை அழகாக பண்ணிட்டு வாங்க. உணவை பொறுத்த மட்டும் ஐஸ்கிரீம், ஐஸ், குளிர் பானங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூதுவளை கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவு எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி கீரை உணவு எடுத்துக்கோங்க. மிளகு 8 மிளகு எடுத்து நுணுக்கி ஒரு டம்ளரில் விட்டு கொதிக்க வச்சு ஆறினவுடனே வடிகட்டிட்டு
வாரத்துக்கு ஒரு நாள் அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு படுக்கும் பொழுது சுக்குமல்லி காபி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும். வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.